வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். இது பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது இந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். வருஷத்தில் இந்த 2 மாதம் மட்டும்தான் நீங்கள் இந்த கீரையை வாங்கி சாப்பிட முடியும். சென்னையில் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கள் மார்க்கெட்டில் எல்லாமே நிறையா கிடைக்குது. இந்த சீசனில் கண்டிப்பாக கொண்டு வந்து எல்லா இடத்துலையுமே விற்பாங்க. கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பருப்பெல்லாம் போடக்கூடாது, புளி போட்டு கடையணும். அந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்துக்கு இதை சாப்பிட்டுட்டு இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 6-7 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் வேக வச்சுட்டு புளியும் சேர்த்து கடையணும். வானலில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுடுறேன். வெங்காயம் தக்காளி பூண்டு வானலில் சேர்த்துட்டு புளி கொஞ்சம் நேரம் கீரை பாதி வெந்ததுக்கப்புறமா புளி போட்டுக்கலாம். இப்போ புளி போடக்கூடாது. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். கீரையை நான் ஆல்ரெடி நல்லா அலசிட்டேன். திரும்ப ஒரு டைம் இப்போ இதில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் அப்படியே அலசி போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு அந்த புளியையும் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. கீரை வெந்துருச்சு. இப்போ புளியை சேர்த்துடலாம். புளியை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த புளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். எல்லாம் வெந்துருச்சு. இப்போ எடுத்து மசிச்சிடலாம். த்ரெட் சாப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஆன்லைனில் மீஷோவில் வாங்கினது. இது ஆக்சுவலாக ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் நம்ம சாப் பண்ணுறதுக்காக வாங்குறது. நான் கீரையை ஆற வச்சுட்டு இதில் போட்டு மசிச்சிருக்கேன். இது அந்த கல்ச்சட்டியில் நம்ம போட்டு கடையும் போது கொஞ்சம் ரஃப்பாக மசியும் இல்லையா, அந்த மாதிரி மசியும். இது மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ தாளித்து கொட்டிட்டு திரும்பவும் ஒரு முறை கடைஞ்சிட்டு காட்டுறேன். எண்ணெய் விட்டு வடகம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நிறைய காரம் போட வேண்டாம். புளி ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கேன். அதனால் இந்த 2 மிளகாயே அதுக்கு போதுமானதாக. இதில் ட்ரை பண்ணுங்களேன், ரொம்ப சூப்பராக. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், நல்லா ஆற வச்சு போட்டு இதை மசிக்கணும். கீரை கடைஞ்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.